ஆண்டவன் அற்புதமான கலைஞன். ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது. அதாவது இந்த பிரபஞ்சத்தை இறைவன் படைத்திருக்கான் அப்படின்னா எதற்காக படைத்தான் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் ஆண்டவன் முதலில் மண்ணையும் மலையையும் உருவாக்கி அதில் இயற்கை எனும் சோலையை உருவாக்கி அதில் அற்புதமான விலங்குகளை உருவாக்கி பறவைகளையும் உருவாக்கி கடைசியில்தான் மனிதனை உருவாக்கினான் என்பதுதான் உண்மை. இத்தனை விஷயங்களையும் இத்தனை அற்புதமான செயல்களையும் எதற்காக இறைவன் உருவாக்கினான் என்றால், இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் அதாவது மண் உலகில் வண்ணமயமான வாழ்க்கை மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் உருவாக்கி வைத்ததுதான் இத்தனை விஷயங்களும். இத்தனை விஷயங்கள் உருவாக்கியிருக்கிறான் என்றால் அவன் எப்படிப்பட்ட கலைஞனாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவனுக்கு நிகரான கலைஞன் இந்த உலகில் இருக்கவே முடியாது. மனித வாழ்க்கைக்கு மனிதனுக்கு என்னென்னவெல்லாம் தேவை என்று அந்த இறைவனுக்கு தெரிந்திருப்பதால்தான் இத்தனை அம்சங்களையும் இந்த பூமியில் உருவாக்கி வைத்திருக்கிறான். உருவாக்கி மனிதனுக்கு கொடுத்துள்ளான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மனிதன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதனை முதலில் உருவாக்கினால் அவன் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான், இருக்கவும் முடியாது என்பதற்காகத்தான் இந்த மண்ணுலகில் அத்தனை விஷயங்களையும் முன்னாடியே உருவாக்கி விட்டுவிட்டு அதற்கப்புறம்தான் கடைசியில் மனிதனை உருவாக்கினான் இறைவன். இத்தனை விஷயங்கள் இறைவன் மனிதனுக்கு செய்து கொடுத்திருக்கும் போது இறைவன் எப்படி மனிதனுக்கு துன்பத்தை கொடுப்பான் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தந்தை குழந்தைகளுக்கு எப்படி துன்பத்தை கொடுப்பார் என்பதை முதலில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளிக்கு செல்லும்போது உங்களுக்கு பரீட்சை வைக்கிறார்கள். அது எதற்காக என்றால் உங்களை சோதனை செய்வதற்காகத்தான். நீங்கள் திறமையுள்ளவர்களா என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் பரீட்சை வைக்கிறார்கள்.
அதை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள கூடாது, தவறாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை உணர்ந்தவர்கள் நீங்கள். அப்படித்தான் இறைவனுடைய செயலும். தந்தை எப்படி பிள்ளைகளுக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டாரோ அப்படித்தான் இறைவனும். இறைவனுடைய பிள்ளைகள்தான் மனிதர்கள். சோதனை வேணால் செய்வாருளிய துன்பத்தை கொடுக்க மாட்டார் என்பதுதான் உண்மை. சோதனையை நீங்கள் துன்பமாக நினைத்து கொண்டால் அதற்கு ஒன்றும் செய்ய முடியாது. துன்பத்தை எப்பொழுதும் சோதனையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமொழிய இறைவன் எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு பரீட்சை வைப்பாருளிய தண்டனை கொடுக்க மாட்டார் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அவர் தந்தை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு தந்தை பிள்ளைகளுக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சோதனையிட்டு பார்ப்பது அந்த பிள்ளைகளை வலிமையாக்குவதற்காகத்தான் ஒழிய அவர்களுக்கு துன்பத்தை கொடுப்பதற்கல்ல, தண்டனையை கொடுப்பதற்காக அல்ல. வாழ்க்கையில் எப்பொழுதும் இறைவன் எல்லோருக்கும் நன்மையை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நண்பன்தான் இறைவன். ஆகையால் நீங்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் அற்புதமான செயல்களை செய்து மற்றவர்களை மகிழ்விக்கவே இந்த பூலோகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதை நினைவில் வைத்து வாழ்க்கை எனும் பயணத்தை நீங்கள் தொடர்ந்து அற்புதமாக நடைபோட்டால் உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. இதில் இருந்து தெரிகிறது ஆண்டவன் அற்புதமான கலைஞன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.